கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இயேசுவோட நேரம் என்று சொல்லி அதை நேரடி வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடை. It's a great joy to see you all my Facebook friends through this live video. Hallelujah. As you all know, every Thursday we have a time with Jesus. Amen. I believe God, this is the time of Jesus. இது இயேசுவின் நேரம், இயேசு நம்மோடு பேசுகிற நேரம், நம்மை தொடுகிற நேரம். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. இது உம்முடைய நேரம் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் வெளிப்படுகிற நேரம். இதை பார்க்கிற ஆண்டவரை கேட்கிற ஜனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க சூழ்நிலைகள் மாறட்டும், வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறதப்பா. அந்த வார்த்தையின் வல்லமை புறப்படட்டும். நீர் பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் அன்பானவர்களே, சில காரியங்களிலே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில the power of the fasting, ஹல்லேலூயா, உபவாசத்தோடைய வல்லமை என்பதை அந்த தலைப்பின் கீழே சில வார்த்தைகள் தொடர்ந்து பரிசுத்த ஆவியான ஒத்தாசையோடு நம்ம பார்ப்போம். நல்லா கவனிங்க. லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிக்கும் போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆவியானவர்னாலே அவர் வனாந்தரத்துக்கு பிசாசினால் சோதிக்கப்பட ஆவியானவர்னாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று 1ஆம் வசனம் சொல்லுகிறது. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் 40 நாள் இரவும் பகலும் எதுவும் புசிக்காம இருந்தார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுங்க. அன்பானவர்களே, அவருடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உபவாசத்தை குறித்து மத்திய புஸ்தகத்தில் இருக்கிறது. லூக்காவின் புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். மார்க்கு புத்தகத்திலேயோ பரிசுத்த ஆவியாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில், கிறிஸ்துவ சபைகளில் இன்றைக்கு இந்த உபவாசம் என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வருகிறது அன்பானவர்களே. ஆனா இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில சில காரியம் எப்படி அந்த உபவாசம் அது வல்லமையான காரியங்களை செய்தது, உபவாசம் எப்படி அவரை ஜெயிக்க வைத்தது என்பதை பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோடு கூட உங்களோட பகிர்ந்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அன்பானவர் நல்லா கவனிங்க. சில காரியத்தை ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை சொல்ற வேதத்தில் நல்லா கவனிங்க. ஒரு நாள் உபவாசம் என்று யோவேல் புத்தகம் 1:14 பாருங்க. பரிசுத்த உபவாச நாளை, டே ஆஃப் ஃபாஸ்டிங், ஒரு நாள் உபவாசம் என்று பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அடுத்ததாக எனக்கு தெரிஞ்சதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 நாள் உபவாசம் நமக்கு தெரியும். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். 3 நாள் உபவாசம். தாவீது தன் மகன் இழந்து போகும்போது, பெர்ஷிபா இடத்துல பாவம் செய்து பெற்ற குழந்தையை மரித்து போகும்போது 7 நாள் உபவாசம் என்று 2 சாமுவேல்ல நம்ம 12ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். நல்லா அப்படி 21 நாள் உபவாசம் தானியேல் 9ஆம் அதிகாரத்துல போட்டு இருக்கிறது. ஆனா 40 நாள் உபவாசத்தை பத்தி மோசே புத்தகத்துல உபாகமம் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 40 நாள் எடுத்ததை பார்க்க முடியும். எனவே இந்த காலத்துல நாம் உபவாசித்து தேவ சமூகத்துல இருக்கும் போதோ நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்ததுக்கு முன்பாக, அற்புதங்களை செய்கிறதுக்கு முன்பாக, தம்முடைய பிதாவுடைய வல்லமையை வெளிப்படுத்துக்கு முன்பாக, ஜனங்களுக்கு காட்டுறதுக்கு முன்பாக அவர் உபவாசித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை பார்க்கிற அன்பான சகோதரனே, சகோதரி, அன்பான தேவனுடைய ஊழியர்களே, எந்த அளவுக்கு நல்லா கவனி, எந்த அளவுக்கு உபவாசித்து சரீரத்தை மெழுக்கி நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். Hallelujah. How many times we are in the fasting, how many times we can spend in the fasting. It is a strength for our soul and the spirit and the body. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கு அது பலனா இருக்கு. நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை மாத்திரம் அந்த உபவாசத்துடைய வல்லமை என்ன என்பதை சொல்லி தொடர்ந்து இதே அதிகாரத்துல ஒரு 2-3 பகுதியாக நம்ம பார்ப்போம். சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நல்லா கவனிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரத்துல 2ஆம்
வசனத்துல நல்லா கவனித்து பாருங்க. அவர் இயேசு கிறிஸ்து பசியாயிருக்கும் போதோ, உபவாசத்தை முடிக்கிற நேரம் பசியாயிருக்கும் போதோ, 3ஆம் வசனத்துல நேரத்தை பார்த்து என்ன செய்கிறான்? சத்துருவானவன், பிசாசானவன் இயேசுவை சோதிக்கிறதை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். என்ன சோதனைன்னு சொன்னா சரீரத்துக்கான சோதனை அன்பானவர்களே. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க அன்பானவர்களே. இன்றைக்கு இந்த உபவாசம் என்ன நமக்கு செய்யும்? இந்த உபவாச ஜெபம் என்னத்தை கொண்டு வரும் என்று சொன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த சரீர காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையும் சக்தியும் பரிசுத்த ஆவியாக தேவன் இந்த உபவாசத்துல கொடுக்கிறார். மாணவர்களை நல்லா யோசித்து பாருங்க, பிராக்டிக்கலா யோசித்து பாருங்க. 40 நாள் அவர் அப்பம் புசிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை என்று பைபிள் தெளிவாய் நமக்கு சொல்லப்படுகிறது. இப்படியா இருக்கிற சூழ்நிலையில நல்லா கவனிங்க, அந்த இடத்துல அவன் சொல்றா, இந்த காலத்துல இங்க இருக்கிற இந்த கல்கள் எல்லாம் நீ அப்பமா மாத்திடுனா. நல்லா கவனிங்க, நம்ம இடத்துல சொல்லி நம்ம என்ன செய்திருப்போம்? நிச்சயமா என்ன இடத்துல நான் சொல்லி, ஆண்டவரே இந்த உபவாசம் முடிக்கிற நாள்ல, நான் பசியா இருக்கிற நாள்ல இந்த கல்களை அப்பமா மாத்திப்போம் என்று நான் ஜெபித்திருப்போம். ஆனா தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் தெரியுங்களா? அவர் அப்படி செய்யவில்லை. தன் சரீரத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே, இந்த உபவாசம் நமக்கு என்னத்தை கொண்டு வருதுன்னா, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய மாம்சத்தை அது அடக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய இடத்துல பார்க்கிறோம், சரீர பிரகாரமாய் பேசுறாங்க, மாம்சரீகமாய் பேசுறாங்க. வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சரீரம் இந்த ஆவிக்கும் போராட்டம் பாருங்க. நல்லா கவனிங்க, நமக்குள்ள 2 மனுஷர்கள் இருக்கிறாங்க. பைபிள்ல இருக்கு. நல்லா கவனிங்க, வெளிரங்கமான மனுஷன், the outward man. என்னை பார்க்கிறீங்களே, என்னுடைய வெளிரங்கமான என்னுடைய முகத்தையும் என்னுடைய சரீரத்தை பார்க்கிறீங்க. ஆனா எனக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறார். that is called inner man. ஹல்லேலூயா. இது எபேசியர் புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். எபேசியர் 3:18-20 வசனங்க. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பாருங்க, உள்ளான மனுஷனுக்கு வெளிரங்கமா இருக்கிற மனுஷனுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு போராட்டம் வருகிறது. ஹல்லேலூயா. இதைத்தான் கலாத்தியர் 5:16-17 சொல்லுகிறது. ஆவிக்கு விரோதமாக மாம்சமோ, மாம்சத்துக்கு விரோதமாக ஆவிய ஒன்றுக்கு ஒன்று போராடுகிறது நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த செய்தியை பார்க்கிற சகோதரனே, இந்த செய்தியை பார்க்கிற சகோதரியே, இந்த மாதிரி அனுபவத்துல நீங்களும் போய்கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், இந்த மாம்சத்தை ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோட கூட தான் நாம் இந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியும். உபவாச ஜெபமானது உங்களை ஜெயிக்க வைக்கிறது. நல்லா கவனிங்க, பிசாசை ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உலகத்தை ஜெயிக்க ஒரு பக்கமா இருந்தாலும், இன்றைக்கு நிறைய பேர் போராடுகிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த போராட்டத்துல இருந்தார். என்ன போராட்டம்? ஆண்டவரே, நான் மாம்சத்துல இருக்கிறேனே, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்று போராடுகிறார், கஷ்டப்படுகிறார். ஐயோ, நீங்க வாசித்து பாருங்க, ரோமர் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்த வசனம் சொல்லுங்க, ஆவியும் மாம்சம் போராடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே, நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர்ல ஒன்றுக்கும் போராடுகிறது என்று ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கு என்ன வித்தியாசம் என்றதை பரிசுத்த ஆவியாக தேவன் அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய ஊழியக்காரரை பார்க்கிறோம், நிறைய விசுவாசிகளை பார்க்கிறோம். அவருக்கு பிடிச்சமான ஊழியக்காரர்களை புல்பிட் ஏத்துறதோ, அவருக்கு பிடிச்சமான இருக்கிற ஊழியக்காரன் கொண்டு வருகிறதோ, ஏழையாகவே இருக்கிறார், பணக்காரனாகவே இருக்கிறார். இது மாம்சத்தின் சிந்தை, இது மரணம் என்று ரோமர் 8:6 சொல்லுகிறது. இது மரணத்தை கொண்டு வரும். சகோதரனே, சகோதரியே, மாம்சத்திலேயே இருக்காத. மாம்ச சிந்தை என்ன கிடைக்கும், என்ன வரும் என்று இப்படியே நினைச்சது, மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வரும். 2வது சொல்றாரு 8:8 ரோமர் 8:8 சொல்றாரு, மாம்சத்துல இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. ஒரு காலத்தில் அன்பானவர்களை மனுஷனை பிரியப்படுத்தி இருக்கலாம், கூட பிறந்தவங்களை பிரியப்படுத்தி கொண்டு இருக்கலாம். இப்போ அப்படி இருக்க முடியாது. காரணம் என்ன? இது ஆவியானவருடைய காலம். கணவன் மனைவியை பிரியப்படுத்துவதும், மனைவி கணவனை பிரியப்படும், தேவனை விட்டு விடுகிறார்கள். சபைகள்ல பார்க்கிறோம், ஊழியங்களில பார்க்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, மாம்சத்துல இருப்போம், ஆனால் தேவனுக்கு பிரியமாய் வாழவே முடியாத அன்பானவர்கள் நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். அதே வசனத்துல 13 சொல்லுகிறது, மாம்சத்துல இருக்கிறவர்கள் மரித்து போவார்கள். They will die in the flesh. Hallelujah. எனவே
இன்றைக்கு நான் உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? when we take the fasting we can overcome our flesh through the fasting. hallelujah. மாம்சம் உடைக்கப்பட ஆவி வெளிப்படும் அன்பானவர்களே. hallelujah. அதை தான் வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தில் நடக்காதீர்கள், ஆவியில நடங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. எனவே இந்த வெளிரங்கமான மனுஷனுடைய கிரியைகளை அழித்து போடுங்க, கழட்டி போடுங்க. ஆவியில நடக்க ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போதோ நிச்சயமா சொல்லி இன்னைக்கு நிறைய ஜனங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடுறாங்க, struggling in the prayer life. போராடுறாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, என்னால பண்ண முடியல, காரணம் மாம்சம் பலவீனப்படுத்துது. ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்குது பாஸ்டர், ஆனாலும் என்னால ஊழியத்துல என்னால மேல வர முடியல பாஸ்டர். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது நமக்கு மாம்சம் தடை பண்ணுகிறது, அந்த காரியம் தடை பண்ணுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த உபவாச ஜெபம் it will strengthen our spirit. hallelujah. நம்முடைய ஆவியை அதை பலப்படுத்தும். மாம்சத்தின் கிரியைகள் அழித்து போட்டு கலாத்தியர் புத்தகம் 19 சொல்லுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் என்ன, உலகம் என்ன என்று 1 யோவான் 2:15 19 வசனங்கள் சொல்லுகிறது. மாம்சத்தின் இச்சைகளோ கண்களின் இச்சைகளோ ஜீவனத்தை பெருமைன்னு சொல்லப்படுகிறது. இந்த மாம்சத்திலிருந்து விடுதலையாக்க ஒரே ஒரு வழி ஃபாஸ்டிங். ஹல்லேலூயா. மாம்சத்தில் நடக்கிறவர்கள், மாம்சத்தில் ஜெபிக்கிறவர்கள், மாம்சத்தில் ஊழியம் பண்ணவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த வசனத்தை விசுவாசிப்போம், நம்புவோம். தேவன் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நிமிஷம் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உபவாச ஜெபம் ஆண்டவரே, எங்களுடைய மாம்சத்தை அழித்து விடும்பா, மாம்சத்தின் கிரியைகளை அழித்து விடும். நீ பெரியவன், நான் பெரியவன், நீ இப்படி இருக்கிற, நான் இப்படி இருக்கிற, உன் சபை சின்னது, என் சபை பெருசு, எல்லா மாம்சத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தை நான் கட்டி போடுகிறேன் ஆண்டவரே. மாம்சம் ஆண்டவரே மறைக்கப்படட்டும் ஆண்டவரே, ஆவி வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, என்ற வரைக்கும் நாங்கள் உபவாசம் எடுக்க எங்க சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உபவாச ஜெபம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதங்களும் அதிசயமாய் வல்லமையா இருக்க கிருபை கொடும். நேரம் கிடைக்கும் முதல்ல உபவாசித்து எடுத்து ஜெபிக்க கிருபை கொடும். எங்க ஜெபங்களை கேட்டபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியானது நம்முடைய அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் இருக்குது, பாருங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பதாக.